வெற்றிவேல் முருகன் கரோரை எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சாமி கரோரை குருநாதர் அருணாபெருமான் தொடர்புடைய சரணம் எம்பெருமான் கரோரை முழுதும் பெற்ற முருகாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயுந்தல் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி நத்தத்து வரிசைப்படி பாடலின் 824 ஒரு வழிபடாது மாயை என துவங்கும் சோமநாதன் மடம் தளத்து திருப்புகழுக்கான பாராயணத்தையும் பொருளுகத்தையும் பழனியாண்டவன் திருவிடும் சோமநாதன் மடம் அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம். முருகாச்சனம். இந்த பாடல் முருகா அடியேனுக்கு உபதேச ஞான வாழி தந்து எனது உட்பகை தீர அருள்புரிவை என்று வேண்டிக் கொள்கிற பாடல். மௌனோ உபதேசம் பெற எம்பெருமான் திருவடி நாடி பாடப்பெற்ற பாடல். இந்த தலம் ஆரணி தாலுக்காவில் உள்ள புத்தூரில் உள்ள மடம். இந்த தலத்தில் பாடப்பெற்ற இந்த அற்புதமான பாடல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி வட்டத்தில் ஆற்காடு ஆரணி பேருந்து தளத்தில் தாமரைப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு சிற்றூர். இந்த ஊரை அருணகிரி பெருமான் சோமநாத மடம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் இன்றைக்கி இந்த ஊர் புத்தூர் என்று அறியப்படுகிறது. நாம் முன்னரே பார்த்துள்ள கனகமலை தேவிகாபுரம் ஆகிய ஊர்களுக்கு அருகில் அமைந்திருக்கும் மற்றும் ஒரு திருப்பூர் தலம் இது. ஏதோ ஒரு சில காரணங்களால் இது ஒரு நடுநாட்டு தலம் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இது உண்மையில் ஒரு தொண்டு நாட்டு திருத்தலம். இந்த தலத்தில் இருக்கும் சிவாலயத்தில் அச்சரவள்ளி சமேத ஸ்ரீ வித்யா பதீஸ்வரராக சிவபெருமான் எழுந்துள்ள அருள்பாலிக்கிறார். வித்யாபதீஸ்வரர் அனைத்து கலைகளுக்கும் வித்தைகளுக்கும் அதிபதி. இந்த ஆலயத்தை எழுத்து வடிவில் அருளும் அம்பிகை அச்சரவல்லியம்மை சிவபெருமானும் உபதேசம் பெற்றவள். இந்த தலத்து இறைவனையும் இறைவியும் வணங்கினா கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு அடியாடி இருக்கும் நம்பிக்கை. மிக பழமையான ஆலயங்களில் ஒன்று. இந்த ஆலயத்திலும் முருகப்பெருமான் சுப்பிரமணியராக நின்ற குளத்தில் தன் இரு தேவியரோடு எழுந்தருளி திருக்காட்சி நல்கிறார். நீதிமன்ற வழக்கில் வெற்றி தெளித்தின் வெற்றிவேலாக இந்த தலத்தில் முருகவேல் என்று அடியாளால் நம்பிக்கையோடு வழிபடப்படுறார். திருவண்ணாமலையாரை தன் ஆத்மார்த்த மூர்த்தியாக கொண்டு அனுதினமும் தவறாது வழிபட்டு வந்தவரும் புத்தூரில் வாழ்ந்து வந்தவர் அருளாளர் சோமநாதஜியர். அவருக்கு அருணகிரியாரை ஆதரித்து வந்த பிரபுதேவராய மன்னன் தானமாக தந்த நத்த திருமணம் அமைத்து அவர் அருட்பணியாற்றி வந்தார். அவர் அனுதினமும் நியமம் தவறாத அண்ணாமலையாரை முருகப்பெருமான் வழிபட்டு வந்தார். இவரை தன் திருப்புகழ் பாடல அரிய தவ ராஜராஜன் அவனி புகழும் சோமநாதன் புகழ்ந்து பாடுறார் அருணகிரி பெருமான். இந்த பாடல் உடைய சந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா தனதன தான தான தனதன தான தான தனதன தான தான தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். 62 எழுத்தடி 20 சீரடி வண்ணவிருத்த பாடல். இந்த பாடல் வந்து செஞ்சுருட்டி ராகத்தில் அங்கதாளத்தில் அமைத்து பாடும்பொழுது இந்த பாடல் கொண்டு வருகிற உணர்வுகள் சொல்ல முடியாதுங்கிறது. இந்த உணர்வுகள் ரொம்ப மேம்பட்டவையாக இருக்கும் அப்படிங்கிறது இசை வல்லுநருடைய கருத்து. பாடலரோடு பார்த்துடலாம். ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் அனுராக மோக அனுபோகம் உடலும் உயிர் தானுமாய் உணர்வில் ஒரு கால் இராத உளமும் நிகழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம் என மொழியும் வீசு பாச கனகோப யமபடரை மோதும் மோன உரையில் உபதேச வாழ எனது பகை தீர நீயும் அருள்வாயே. அறிவே ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமன்ற குலகால நாகம் அரிய தவ ராஜராஜன் அவனிப்புகள் சோமநாதன் மடமேவும் முருக பொறு சூரர் சேனை முறிய வடமேறு வீழ முகர ஜலராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறைகள் கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாடி. இப்போ பாடலுடைய முதல் பகுதி ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் அனுராக மோக அனுபோகம். ஒரு வழி நிலைத்து நிற்க முடியாமல் மாயைகளும் இருவினைகளும் என்னை விடாமல் நாள்தோறும் அலைச்சல் தருகின்ற காமலீலை மோக அனுபவத்தில் பட்டு உடலும் உயிர் தானுமாய் என் உணர்வில் ஒரு கால் இராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு. உடலும் உயிருமே எண்ணமதாய் உன் உணர்ச்சி நீ உள்ளாய் என்னும் உணர்ச்சி ஒரு காலும் இல்லாத என் உள்ளமும் நெகிழ்ந்து கசியும்படி அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரம சிவயோக தீரம் என முடியும் வீசு பாச கனகோப யமபடரை மோதும் போன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே. இரவும் பகலும் கடந்த ஞான பரமசிவ யோகமே தீரத்தை தைரியத்தை தருவது என மொழிந்து காட்டுவது வீசப்படுவதான பாசக்கீற்றை கொண்ட பெருத்த கோபம் உள்ளவர்களான யமதூதர்களை மோதி விருட்டத்தக்கதுமான மௌன நிலையதாய் பேச்சு இல்லாதான ஞான உபதேசம் என்கின்ற திருவாழை எனது உட்பகை புறப்பகை யாவும் ஒழிந்து போக நீயும் தயகூர்ந்து அருள்புரிய வேண்டும் அப்படின்னு முதல் பதில் கேட்கிறார். 2வது பதில் அறிவே ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமனர் குலகால்நாகம் அரிய தவ ராஜராஜன் அவனிப்புகள் சோமநாதன் மடமேவும் முருக பொறு சூர சேனை முறிய வடமேறு வீழ முகர ஜலராசி வேக முனிவோனே.
தேவி ஒரு பாகமான அருணாச்சல மூர்த்தியின் பூஜையை முறை அதாவது ஒழுங்கு தவறாமல் போற்றுகின்ற அறிவாளியும் சமணர் குலத்துக்கு ஒரு யமனாக தோன்றியவரும் அருமையான தவ ராஜராஜருமான உலகம் புகழும் சோமநாதன் மடத்தில் வீட்டிற்கும் முருகனை சண்டை செய்த சூராதிகளின் சேனை முறிபிட்டழியவும் வடக்கில் உள்ள மேருமலை பொடிபட்டு விடவும் முகரம் பேரொழி செய்யும் அல்லது சங்குகளை கொண்ட ஜலராசி கடல் வெந்து வற்றவும் கோபித்த பெருமாளி முடியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளி உன்னை துதிக்கும் அடியார்கள் கோடிக்கணக்கான குறைகளை கருதி உன்னிடம் முறையிட்டாலும் அவர்களின் எண்ணத்துக்கு மாறாக அவர்கள் மீது கோபிப்பது என்பதை அறியாத தேவர் பெருமாளே மோன உபதேச வாழை அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் ஒரு வழிபடாது மாயோடைய வன்மையை சொல்றார். பொய்ம்பாய் பெருங்கடலில் புலம்பா நின்ற புண்ணியங்காள் தீவினைகள் திருவே நீங்கள் இம்மாய பெருங்கடலை அரித்து தின்பீர் ஐம்பெரு மாபூதங்கள் ஒருவீர் வேண்டிற்றொருவீர் வேண்டீர் அப்பர். இரவு பகல் போன ஞானம் இது ஏற்கனவே நம்ம திருப்பூரில் படிச்சிருக்கோம். அடுத்தது யமபடரை மோது மோனவாழ் யமபடரை மோத உள்ளது. எனது மனசில் பரமசுக மௌன கட்கமதை யமன் முடி துணிக்க விதியா வைத்த பூபதியும்பார் வேடிச்சிகானோப்பில் இறக்க எதிர் நடக்கும் யமபடர் கடக்க விடுவதோர் இயற்கை அழுவதும் அறுமுக ஒருத்தனுடைய பெருத்த வச்சனோப்பில் சொல்வார். அடுத்தது அறிவை ஒரு பாகம். இது திருவண்ணாமலை தேவியினுடைய இடபாகத்தை பெற்றதாக அருணாச்சலபுரம் கூறுறதுக்கு கருத்தை சொல்கிறார். அதாவது காஞ்சியில் தவம் செய்திருந்த தேவியை திருவண்ணாமலைக்கு வா, அங்கே பாகம் தருவோம்னு இறைவன் கூற தேவி அங்கனமே சென்று கௌதமர் ஆசிரமத்தருகே தவம் செய்ய இறைவன் வெளிப்பட்டு தன்னுடைய இடப்பாகத்தை தந்துள்ளார். முக்தி தன்னை நினைத்த பேர் கழிக்கும் மூதூர் அங்கே வாரணி முலையாய் பாகம் தருவோம் வருதி என்றார். மங்கையே நமது இடப்புறத்துறையென மகிழ்வுற்று அங்கையால் அனைத்தருளினன் உருகி ஒன்றானார்னு அருணாச்சலபுரத்தில் இருக்க இந்த குறிப்பு இருக்க திருப்பூரையும் படிச்சிருக்கோம். அடுத்தது அமரர் குலகாலன். அது இதுக்கு ஒரு பாடபேதம் இருக்குது. அமரர் குலகாலன் மேகமனைய கவிராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மனமேவும் முருக அப்படின்னு ஒரு பாடபேதம் இருக்குது. அடுத்தது இந்த பாடலில் அண்ணாமலையாரை ஆத்மார்த்த மூர்த்தியாக கொண்டு நியமம் தவறாது பூஜை செய்து வந்தவரும் அமரர் குலத்தை கண்டித்தவரும் அரிய தவ ராஜராஜராக விளங்கியவரும் பெரும்புகழ் பெற்றவருமான சோமநாதன் என்பவர் புத்தூரில் தமக்குரிய ஒரு மடத்தில் உள்ள முருகவேலை வழிபட்டு வந்தார். இந்த சோமநாத மடத்திலிருந்து முருகவேலையும் அருணகிரி பெருமான் பாடி சோமநாதருடைய பக்தியும் தவப்பண்மையும் இந்த பாடலில் சிறப்பித்துள்ளார். புத்தூர் உள்ள சிவாலய திருமதியில் காணும் சாசனம் ஒன்று, அதாவது கிபி 1370 எழுதப்பட்டது. சோமநாதஜியருக்கு இந்த புத்தூர் கோயிலும் மடமும் உரிமையாக உதவப்பட்டனதாக தெரிவிக்கிறது. இது சாசன தமிழ் கவி சரிதம் பக்கம் 125 126 அருணகிரிநாதர் வரலாறும் நூலாட்சி புத்தகத்தில் பக்கம் 132 33 அடியிலேயே குறிக்கப்படுகிறது. இந்த பாடலுடைய இறுதி அடி முருகப்பெருமானுடைய பெரும் கருணையை காட்டும் இந்த அருமையான அடி மனப்பாடம் செய்யத்தக்கது. என்ன நித்தம் சொல்ல வேண்டியது, மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமானே முருகா 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 மோன உபதேச வாழை அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் ஒரு வழிபடாது மனம் பல வழியில் சென்று பாடுபடுது, அதனால் சுகப்பேர் கிட்டாது. அப்படி பல்வழிப்படாமல் ஒரு வழிபட்டு பழக வேண்டும். இதை பல இடங்களில் சொல்கிறார். தரையினில் வெகு வழி சார்ந்த மூடனை வெறியனை நிறைபுற வேண்டிடா மத சட்டலனை மகிமைகள் தாண்ட வீணனை மிகு கேள்வி தவநெறி தனைவிடு தாண்டு காலியை யவமதி அதனில் பொலாங்கு தீமை செய் சமடனை வழி அசாங்கமாகிய தமியனை பிரேசிரி குளிர் வீம்பு நாரியர் மதிமுக வனிதையர் வாஞ்சை மூகியர் வெளிவலை மகளிரோடு ஆங்கு கூடிய வினையனை வெகுமலர் அது கொடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலைகொடும் ஓர்ந்து யான் உனை விதமுறு பறிவோடு வீழ்ந்து தாழ்வுள்ள அல்வாய் என்பர். அருவம் இடையென வருபவர் துவரிதழ் அமுது பருகியும் உருகியும் மிருகமத அழக மலைவும் மணித்துயில கலவும் அதிபார அச்சல முலை புழகிதம் என அமளிபட அனவரதமும் அவசமோடு அணியும் அழகிய கலவியும் அலமலம் உலகோரை தருவை நீரிடு புலமையும் அலமலம் உருவம் இளமையும் அலமலம் விபரீத சமய கலைகளும் அலமரம் வினைவாழ்வும் சலிலபியன் ஜனனமும் அலமலம் இனி உன் அடியாரோடு ஒரு வழிபட இரு தமர பரிபுர சரணமும் மௌனமும் அருள்வாய்ம்பர். அடுத்தது மாயை இருவினையும் விடாமல் தொடர்ந்து வருகின்றன. இருவினையால் வந்தது அந்த உடம்பு. வினை ஒழிந்தாலுடைய பிறவி தொலையாது. அத்தமும் வாழ்வும்
அகத்து மட்டை விழி அம்பு பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டை விம்மி விம்மி இரு கைத்தல் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டை பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமையார் பட்டின் தடியார் இருவினை மும்மலம் வர இரவியோடு பிறவியார் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையோர் பெருமாள் என்பார் அருகுணி திருப்புல என்னை கெடுக்க இசைந்த இருவினை நோய் தன்னை கெடுக்க தகாதோ பராபரம் என்பார் தாய்மான சுவாமிகள் நாடும் உலரும் அனுராக மோக அனுபோகமுடன் அனுராகம்னா அன்பு காமப்பட்டு நிலத்த உறுதியின்ற சதா இப்படியும் அப்படியுமா உழன்று மிகுந்த காமவேதனையால் இன்பங்களை நுகர்ந்து அதையும் உடம்பு உன் உணர்வில் ஒரு கால் இராத உடம்பும் நிகழ்வாகுமாறு உண்ணுதல்னா நினைத்தல் முருகப்பெருமானை அறியும் பதிஞானத்தில் தலைப்படகணும் ஒரு பொழுதும் பதிய அறியும் அறிவில்லாத உடம் என்பார். அத்தகைய உள்ள உருகி இறைவனை உண்ணணும். முருகன் குமரன் குகனென்று முடிந்து உருகும் செயல்தந்து உணர்வென்று அருள்வா என்பார் கந்தன் என்பதில். இரவு பகல் போன ஞானம், அதாவது இரவு மறப்பு, பகல் நினைப்பு, கேவல சகலம் அப்படின்னு வடமொழியில் சொல்கிறோம். நினைப்பு மறப்பு இன்றைய நிலைய சமாதி நிலை. இந்த நிலையத்தை எல்லா பெரியவர்களும் இருந்து சொல்கிறாங்க. இதனை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்கணும். இறைவனுடைய திருமேனி நமது உடம்பு போன்றது அப்படின்னு மயங்கி திருப்பவர் பலர், வாய்க்கு வந்தவாறு பிதற்றுவர் பலர். நமது உடம்பு எலும்பு நரம்பு உதிரம் முதலிய தாதுக்களாகியது. இறைவனுடைய உருவம் இந்த தன்மை இதல்ல, அது அறிவுமயமானது. அந்த அறிவும் நமக்கு உள்ள உலக அறிவு கலையறிவு வேறு உள்ள ஆராய்ச்சி அறிவுகள் அல்ல. அந்த அறிவின் இலக்கணத்தை தான் இந்த திருப்புள்ள 13 வரிகளால் மிக விரிவாக அடிகளார் நமக்கு அறிவுறுத்துறார். சிங்கமோகன் சொல்கிறான், ஞானம்தான் உருவாகிய நாயகன் இயல்பை யானும் நீயுமாய் இசைத்தும் என்றால் அது எளிதோ மோனம் தேரியலா முனிவரும் தேற்றல முழுதும் தானும் காண்கிற இன்னமும் தன் பெரும் தலைமைங்கிறார். முருகன் வழிபடு எதற்கு அப்படின்னா, அறிவு திருமணியாக கொண்ட பரம்பொருளை வழிபடுவதால் அறிவு நலத்தை நாம் பெற்று உயலாம். அதனால தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலருங்கிறார் வள்ளுவர். அறிவு திருமணியாவுடைய ஆறுமுக பெருமான் அடைமுறை சிந்தித்து வாழ்த்தி வந்திப்போர் அறிவு நலத்தையும் அதனால் ஏனையும் எளிதில் பெறுவார்கள். எளிதில் பெற்று இன்புறுவார் என்பது உறுதி. ராப்பலற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குராப்பனை தண்டயம் தாழ் அருளாய் கறி குப்பிட்ட நாள் கராப்பட கொன்று அக்கறி போற்று என்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேலை நிறுத சங்கார பயங்கரனை கந்தல நாட்டில் அராப்புனை வேணியன் செயல் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டை அம்தாள் தொடர வேண்டும் கொடிய ஐவர் பராக்கு அருள் வேண்டும் மனமும் பதைப்பறல் வேண்டும் என்றால் இராப்பகல் அற்ற இடத்தை இருக்கை இடுதலை வேம்பர் கந்தரனர் ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றிவிடர் அந்திப்புகள் அற்ற நினைவு அருள்வாயம்பார் கொங்கனர் திருப்புள்ள கருதா மரவா நெறிகான எனக்கு இருதால் வனஜந்திர என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதா சுரசூர விபாடனை என்பார் கந்தர் அனுபூதியில் இரவு பகல் அற்ற இடத்து ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே கங்குல் பகல் அற்ற திருக்காட்சிகள் கண்டவழி எங்கும் ஒரு வழியே எந்தாய் பராபரமே தாய்மான சுவாமிகள். பரம சிவயோக தீரம், பரமனா பெரிய தீரம்னா கரை முடிவு, பெரிய சிவயோகத்தின் முடிவாக தேடுறது. அருணகிரி சுவாமிகள் அட்டயோகத்தை கண்டித்து சிவயோகத்தை உபதேசிக்கிறார். கந்தர்கள் சொல்றார், துருத்தி என்னும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை உருக்கில் எண்ணாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆருடை. குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முத்திகை என்றது என்பார் கந்தர நேரத்தில். அனித்தமான ஊன் நாடும் இருப்பதாக வினாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவத்திலே குவால் மூடி புசித்து வாடும் ஆயாச அச்சட்டு யோகி ஆகாமல் மலமாகி ஜனித்த காரிய உபாதி ஒழித்து ஞான ஆச்சார சிரத்தியாகி யான் வேறு என் உடல் வேறு ஜெகத்தியாகும் வேறா நிகழ்ச்சியாக மனோதித சிவச்சுரூபமாயோகி என ஆழ்வாயம்பார் திருப்புல. யமபடரை மோதும் மோன உரையில் உபதேசவள் முருகன் அருணகிரி பெருமாளுக்கு உபதேசித்தது சும்மா இரு சொல்லற என்கிற உபதேசம். அதனைத்தான் இங்கு உரையில்லாத மோனமுறர் உபதேசத்தை வாழ்னு உருவம் புரிந்தார். வாழ் எதிர்த்தவளையும் தன்னை கட்டுப்படுத்த முச்செடிலும் சேதிக்கும். உபதேச வாழ் யமபடரையும் காமக்ரோதங்களையும் பந்தபாசத்தலையும் சேதிக்கும். சிவேள் பரமன் சிவபெருமானுக்கு உபதேசத்தையும் ஒரு வாழ் அப்படின்னு என்றே உருவைத்து சொல்றார். தந்தைக்கு முன்னம் தனி ஞான வாழ் ஒன்று சாதித்தாள் கந்த சுவாமி என்னை தேற்றிய பின்னர் காதன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் சக்தி வாழ் ஒன்றால் சிந்த துணிப்பன் தனிப்பாரும் கோபத்திரி சூழ்த்தி கந்தல நேரத்தில். மௌனம் என்பது ஞான வரம்பு அப்படிங்கிற கொன்றைவேந்தன் திருவாக்கின்படி மௌனமே முடிந்தலை, மனசம்பந்தம் இல்லாத மௌனம். சரணமும் மௌனமும் அருள்வாயம்பார் அருவமடையின திருப்புள்ள. மௌனம் இங்கிலே ஞானம் இங்கிலேம்பர் மூலமந்திரம் என்று தொடர்ந்த திருப்புள்ள. அரிய வடிவாக விளங்கும் இறைவனை மௌனம் என்ற கோயிலில் கண்டு வழிபடும். ஞானத்தில் எல்லையாக திகழ்வது மௌனம். மனசம்பந்தமற்ற இடத்திற்கு மௌனம்னு பேர். வாய் பேசாததற்கு மௌனம்னு கூறுறது ஒரு அளவுக்கு பொருந்தும். அது வாய் மௌனம். கையால் அசைக்காமல் பேசாமல் இருப்பதற்கு காஷ்ட மௌனம். மனமே அற்ற நிலைக்கு தான் பூரண மௌனம்னு பேர். அங்கே தான் பூரண இன்ப ஊற்று உண்டாகும். அந்த இன்ப வெள்ளத்தை தெளித்தவர் இந்திரபோக இன்பத்தை வேப்பங்காயா எண்ணுவாங்க. இந்த மௌனத்தை அருள்மாறு ஒரு திருப்பூரில் அருணகிரி பெருமான் ஆறுமுகடலில் வேண்டார். அருவம் இடையென வருபவர் துவரிதழ் அமுது பருகியும் உருகியும் மிருகமத அழகமலையவும் அணிதுவில் அகலவும் அதிபார அச்சல முலை
புழகித மேல அமளியில் அமளிபட அனவரதும் அவசமோடு அணையும் அழகிய கலவியும் அலமலம் உலகமுறை தருவை நிகரிடு புலமையும் அலமலம் உருவும் இளமையும் அலமலம் விபரீத சமய கலைகள் அலமலம் அலமரும் வினைவாழ்வின் சலில லிபியான ஜன்னமும் அலமலம் இனி உன் அடியாரோடு ஒரு வழிபட இரு தமர பரிபுர சரணமும் மௌனமும் அல்வாயம்பர். அந்த மௌனமாகிய கோயிலின் அகல் நீளத்தை எவராலும் எதனாலும் ஆராய்ந்தறிய முடியாது. அதனை ஞான உணர்த்த உணர்வினாலே உணர முடியும். அதனை பெற பல்வேறு அருளாசம் தாய்மான சுவாமிகளும் அற்புதமான அமுத வசங்கள்லாம் சொல்லியிருக்கார். அடுத்தது எனது பகை தீர நீயும் அல்வாய். இங்கே பகைங்கிறது உட்பகை. ஆழ்ந்து சிந்தித்தா பகை வெளியல்ல உள்ளதான். ஒருவன் தன்னை நிந்திப்பானானா நிந்திக்கப்பட்ட வினையை நிந்திப்பவன் பகிர்ந்து கொள்வான். அங்கனமாயின் வினையை பங்கிட்டுக் கொள்பவன் தனக்கு உற்றவனை என்று பகிர்ந்த மாட்டான். இதுதான் முக்கியம். அதே மாதிரி தன்னை காரணம் என்று ஒரு நிந்திப்பானாயின் அவன் பயனாக அவன் நரகெய்தி துன்புறுவானோ என்று அவன் பொருட்டு இறங்கணும். தம்மை இகழ்ந்தாரை தாம்பொறுப்பதன்று எம்மை இகழ்ந்த வினை பயத்தால் உம்மை எரிவாய் நரகத்தை வீழ்வார்கள் என்று பறிவதும் சான்றோர்கள் என்பர் நாடியால். அதனால் இந்த உலகில் நமக்கு யாரும் பகையில் இருப்பதாகவே எண்ணக்கூடாது. காமாதி உட்பகையோடு நம்ம வெல்லணும். அதான் அறிவே உருபாகமான சோமநாதன். இந்த சோமநாதருடைய நம்ம கதையை நம்ம படிச்சிட்டோம். மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாள். ஒரு மனிதனுக்கு சினம் வருவது தர்மம் செய்யும்போது தான். ஆனால் தர்மம் செய்யும்போது சினம் வரக்கூடாது. யாசிப்பவர் சினம் மூட்டுவர். அதிகாலை ஒரு சிறிதும் சினம் கொள்ளலாகாது. அதனால தான் அறம் செய்வர்னு கூறிய அவையார் எடுத்து ஆறுவது சினம்னா சினமானது ஆறுவதுன்னா அது போரில் முடிங்கிறது தான். தீரா கோபம் போராய முடியும்னார் தமிழன்னை. ஒரு முறை கேட்டவன் மறுமுறை வந்தால் சிறிது சலிப்பு வருது. 3வது முறை வந்தால் வெறுப்பு வருது. 4வது 5ஆம் முறை வந்தால் இவனுக்கு இதே வேலையாயிடுச்சு, அடிக்கடி வந்து நம்ம தொல்லப்படுத்துகிறான்னு கொதிப்பு வருது. ஆனால் முருகவேல் கோடி முறை வந்து தனது குறையை கூறினாலும் குறையை நீக்கி கேட்டவற்றை வழங்குவார். முனியை அறியாத பெருமாள். கழனை பணியும் அவருடன் முனிவு கனவிலும் அறியா பெருமாள் என்பார் தருகணன் திருப்பள். அடியவருக்கு ஆறுமுக விழலாரும் திறம் அடியார் சொல்லி சொல்லி வியக்கிறார். வேண்டிய போது அடியர் வேண்டிய போகம் அதை வேண்ட விராது உதவும் பெருமாள் என்பார் சாந்தமிழ் திருப்பூர். வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவு உதவும் பெருமாள் என்பார் கோகமை திருப்பூர். அடியவர் இச்சையில் இவையை உற்ற தருவித்தொழில் பெருமாள் என்பார் கலகலன் திருப்பூர். ஏலம் வைத்த புயத்தில் அனைத்து அருள் வேலெடுத்த சமர்த்தி உரைப்பவர் ஐயவருக்கு மனதில் நினைப்பை அருள்வோம் என்பார் ஆலமைத்த திருப்பூர். யார் வேண்டினாலும் கேட்ட பொருளையும் தியாகாங்க சீலம் போற்றிருப்பார் நாகாங்க திருப்பூர். 14 உலகத்தில் உற்றொரு பக்தர் ஏது நெத்து மெத்த அழித்தொழில் இளையோ என்பார் கோமல திருப்பூர். இப்படி பல அற்புதங்களில் இந்த பாடலில் கொட்டி வச்சிருக்கார். இந்த பாடல் ஒரு அற்புதமான தனித்தன்மை மிக்க பாடல். திருப்பூர் அன்பருடைய இந்த பாடல் ஓரளவுக்கு பிரபலமானு சொல்லலாம். இந்த பாடலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக தன் வாழ்நாளில் வாழ்ந்த தனிமனிதரையே தன் பாடலில் புகழ்ந்து பாடும் வழக்கமில்லாதவர் அருணை பெருமான். அவர் புகழ்ந்து பாடிய தனிமனிதர் ஒரு சிலர் இந்த பாடல் இளம்பெறும் அருளார் சோமநாதர் ஒருவர் ஆவார். அவர் தன் திருவள்ளுவர் நெறியால் திருத்தொண்டால் பெருத்தவத்தால் சமயப்பணியால் அருணகிரி பெருமானை மிகவும் கவர்ந்த அருளாளராக ஞானவானாக இருந்திருக்கணும். அதனால தான் அருணகிரி பெருமான் அவரை இந்த பாடலை வெகுவாக புகழ்ந்து பாடியிருக்கார். இந்த பாடலில் உச்சம் என்ன? இந்த பாட்டோட ஈற்றடி தான். அந்த அடி முருகையோட அளப்பரிய கருணை பொறையை காட்டும் வண்ணம் அமைந்திருக்குது. அந்த அடியை உணர்ந்து படிக்கும் தோறும் நம் நெஞ்சு நிகழும், கண்கள் பணிக்கும், சிந்தை இனிக்கும். தேவர்தம் தேர்திக்கும் போட்டு சிறுமை கண்டு அசுராரை முற்றடித்தும் வடமேர்வை பிடித்தும் வெறிகடலை வற்றச் செய்தும் சமராடிய பெருமைக்குரியவன் முருகப்பெருமான். ஆனால் அந்த பெருமான் தன் அடியாருக்கு வெகு நல்லான் மிக எளியான். அவன் கருணையோ பொறையோ ஒப்பே இல்லாது ஓர உண்ணாது. இதை மிக நயமாக இந்த அடியில் அருணகிரி பெருமான் குறிப்பிடுறார். யார் எதை கேட்குறாங்களோ அத்தனையும் கோபப்படாமல் வழங்குறான். எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் இருக்கான். அது மட்டுமா வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டோம் அவற்றையும் அருள்றான். அடியாருக்கு அவன் ஆண்டவனா அல்லது அணுக்கச் சேவகனா? அடியாரின் பக்திக்கு அவன் அன்போடு பெருமோப்போடு கொடுக்கும் விலைதான் அவர் தரும் தொல்லைகளின் அச்சரிப்புகளை பொறுப்பதுவோ, அடியாருடைய பக்தி அவனை பித்தாக்கி கனியை செய்து கருணை கொள்ள செய்கிறதோ, அல்லது இவர்கள் நம்மை விட்டால் வேறு எங்கே செல்வார்கள் அப்படிங்கிற அவன் கொள்ளும் பரிவோ, எதுவாயினும் அவன் கருணைக்கும் பொறுமைக்கும் ஈடேதும் இல்லைங்கிறதான் உண்மை, சத்தியம். முனிந்த அசுராரை அடித்தது முருகப்பெருமான் மறக்கருணைனா கனிந்த அகத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் தன் அடியார்கள் விளைவதையெல்லாம் வழங்குவது அந்த பெருமானுடைய அறக்கருணை. ஈற்றடில் வர கோடிங்கிற சொல்ல இடைநிலை தீவமாக கொள்ளும் பொழுதே பாடம் நயம் கூடுது. மொழியும் அடியார்கள் கோடி, அவர் கூறும் குறைகள் கோடி அப்படின்னு அந்த சொல்லுக்கு பொருள் பண்ணணும். கருதினாலுங்கிற சொல்லுக்கு எதையோ எவ்வளவோ எத்தனை முறையோ கூறினாலும் வேண்டினாலும் அப்படின்னு பொருள் பண்ணணும். வேறுங்கிற சொல்லுக்கு அடியார்கள் எண்ணத்திற்கு வேண்டுதலுக்கு மாறாகனு பொருள் பண்ணணும். இப்படி கொள்ளும் பொழுது இந்த பாடல் சொல்கிற கருத்து சொல்ல முடியாததாக இருக்கும். இதை எல்லாம் வல்ல பழனிப்பெருமான் திருவடியும்
மாடம் அமர் பெருமான் திரும்பவும் சமர்ப்பித்து இந்த பாடலில் முருகா அடியேனுக்கு உபதேச ஞான வாழை தந்து எனது உட்பகை தீர அருள் புரிவீர் என்று வேண்டி எம்பெருமான திருப்பாத்து சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு குரு அருணா பெருமான் தொடர்லே சரணம் எல்லாம் அல்ல பிரணாபுரியரின் திருப்பாக முருகா முருகா முருகா.